அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜின் வசியம் பாகம் 33 வணிகம், ஆன்மீகம், குணப்படுத்துதல் மற்றும் ஜோதிட மறைமரபுகள் கோட்பாடுகளை கொண்ட சலீம் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆற்றலை எப்படி பிடிக்கலாம், இந்த ஆற்றலை என்னென்ன வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆற்றலானது கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 18ஆம் நூற்றாண்டுகள் இடைப்பட்ட காலங்களில் அரபு மற்றும் வட ஆப்பிரிக்க பகுதிகளில் மறைமரபுகளில் தில்சம் அது மாதிரி தாவிஸ் போன்ற பட்டியல்களில் இந்த ஆற்றலானது காணப்படுகிறது. இது பல்வேறு ஆன்மீகம் மற்றும் குணப்படுத்துதல் மறைமரபுகளோட உள்ளடக்கிய மரபுகளை உள்ளடக்கிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது பல்வேறு ஆன்மீகம் மற்றும் குணப்படுத்துதல் மரபுகளை உள்ளடக்கிய ஒரு ஆற்றலாகும். மேலும் வெற்றிகளையும் நன்மைகளையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம அந்த ஆற்றலை பற்றி சொல்லலாம். மேலும் ராகு கிரக சாந்தி மற்றும் தடைகளை நீக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு ஆற்றலாகும். மற்றும் பார்வை, ஓமளிப்புகள், தீய கண்கள் மற்றும் மாந்திரிய தீய சக்திகளை முறியடித்து விரட்டக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு ஆற்றல் நம்ம சொல்லலாம். மேலும் பயணங்கள், வண்டி வாகன சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆற்றல்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வண்டி வாகன தொழில் வளர்ச்சிக்காக இந்த ஆற்றலாம் நம்ம ஒரு பயன்படுத்தலாம், சிறப்பாக இருக்கும். அதுபோல் இது பல்வேறு ஆன்மீக மற்றும் குணப்படுத்துதலனுடைய மரபுகளை உள்ளடக்கிய ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த ஆற்றலை பார்க்கலாம். மேலும் இந்த ஆற்றலை பற்றி சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஆற்றலை நம்ம எடுக்கிறோம்னா அதனுடைய முழுமையான அதனுடைய குணங்கள், அதனுடைய அத்தியாயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். நம்ம ஒரு சுடுது மடியப்படி அப்படின்ட்டு நம்ம வாரில் ஒரு ஆற்றல் ஒரு ஜின்னு தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா அதனுடைய தாக்கங்கள் நமக்கு நல்ல விதமாக இருந்தால் பரவாயில்லை. சில அதிர்வுகள் நமக்கு எதிர்மறையான அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய சில ஜின்னுகளுடைய ஆற்றலும் இருக்குது. அதனால் ஒரு ஆற்றலை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம தான் ஒரு ஆற்றலவே எடுக்கணும். இந்த ஆற்றலை சில கையெழுத்து பிரதிகளில் மத்திய கிழக்கிலிருந்து ஓமன் நாட்டை மத்திய கிழக்கிலிருந்து வந்த ஓமன் நாட்டை சேர்ந்த ஜின்னு அப்படின்னு பட்டியலிடப்படுகிறது. இன்னும் சில கையெழுத்து பிரதிகள் எப்படி சொல்லுதுன்னா மூவாக்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு சில பட்டியல்கள் சில கையெழுத்து பிரதிகளில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, சில கையெழுத்து பிரதிகளில் இந்த சலீமை ரூஹானி அப்படின்னு சொல்லிட்டு சில பட்டியலிடப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு கையெழுத்து பிரதிகளிலும் பல்வேறு ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு தன்மைகளையும் இந்த சலீமை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இப்படி வெவ்வேறு விதமான பண்புகளை கொண்ட ஒரு தன்மைகளை கொண்ட ஒரு ஆற்றலாக இது பட்டியலிடப்படுகிறது. எனவே இதெல்லாம் இந்த மாதிரி கையெழுத்து பிரதிகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறதுனால நம்ம இப்போ என்னோட ஆய்வின்படி இந்த ஆற்றல் என்னவா இருக்கும்னா என்னவா புலப்பட்டதுன்னா சலீமினுடைய அலை அதிர்வலைகளை வச்சு பார்க்கும்போது நியமிக்கப்பட்ட ஆன்மீக பிரதிநிதிகளான மூவாக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில் அந்த அதிர்வலைகளை வச்சு பார்க்கும்போது மூவாக்கள்ங்கிறது ஓரளவுக்கு ஒரு 25% அதுக்கு ஒத்து வருது.
அடுத்து ஜின்களா அப்படின்னு சொல்லி அதனுடைய அதிர்வலைகளை வந்து அதனுடைய வேகத்தன்மைகளை வச்சு அதனுடைய கதிர்வீச்சுகளை வச்சு நம்ம வந்து கணக்கிடும்போது சுத்தமாக அது மாறுபட்ட ஆற்றலாக மாறுபட்ட பண்புகளை கொண்டதாக ஜின்களுக்கும் இதற்கும் மாறுபட்ட அலைநீள அதிர்வுகளை கொண்ட ஒரு ஆற்றலாக தெரிகிறது. ஆகவே இந்த ஆற்றலை வந்து நம்ம வந்து இதனுடைய அலைநீள தன்மைகளை பார்க்கும்போது ஆன்மீக உலக மண்டலங்கள் புரிய ஆவி ஒளி இந்த மாதிரியான ஒரு ஆற்றல் நிலையை வந்து ரூஹானி அப்படிங்கிற ஆற்றலுக்கு ஒரு முற்றிலும் ஒரு தொடர்புடைய ஒரு ஆற்றலாக தெரிகிறது. ஆகவே வந்து இது ஒரு ரூஹானி வகையை சேர்ந்த ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து என்னோட ஆய்வின்படி நம்மளால் சொல்ல முடியும். எப்படின்னா இதனுடைய தன்மைகள் வந்து ரூஹானிக்கு அதிகமாக வந்து வாய்ப்புள்ளது. அதனுடைய தன்மைகளுக்கு வந்து நெருங்கியது ஒரு தொடர்பான ஒரு வாய்ப்புகள் அதிக வாய்ப்புகளை கொண்டதாக இருக்கிறது. அதனால் வந்து இது வந்து ரூஹானி இனங்களை சேர்ந்த ஒரு ஆற்றல்னு நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஆவிக்குரிய ஒளி மற்றும் மனித வடிவில் தோன்றக்கூடிய ஒரு ஆற்றல். சரி, இந்த ஆற்றலை வந்து அடுத்து வந்து எப்படி நம்ம அழைக்கலாம் அப்படின்னா, எப்போவும் போல் ஒரு இருட்டான ரூம். அது மாதிரி இந்த ஆற்றலுக்கு வந்து ஒரு சிறந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோட்டங்களாக இருக்கணும், பசுமை நிறைந்த இடங்களாக இருக்கணும். அது மாதிரி ஆற்றங்கரை, அதாவது நீர் வடிகால் பகுதிகளில் வந்து நம்ம அமர்ந்து அமைதியான சூழலில் வந்து அமர்ந்து நம்ம வந்து இதை நம்ம அழைச்சோம்னா கொஞ்சம் விரைவாக வரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ரூமில் இருட்டு ரூமில் வந்து நம்ம வந்து வாசனை திரவியங்களை போட்டு அழைக்கலாம். இது எப்படின்னா வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை தொடக்கத்தில் நடுநிசையில் வந்து நம்ம வந்து அழைக்கணும். இது படையல்கள்னு பார்த்திங்கன்னா தேன் வைக்கணும், அடர் நிறங்களை கொண்ட பூக்கள் வைக்கணும், பால் வைக்கலாம், கட்டாயம் குங்குமப்பூ வைக்கணும், சமைத்த இறைச்சி வைக்கலாம். அடுத்து வாசனை திரவியங்கள். இந்த வாசனை திரவியங்கள் ஊது, சந்தனம், கஸ்தூரி, ரோஜா, அம்பர் போன்ற வாசனை திரவியங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். தூபங்களாவோ அல்லது வந்து ஆயில்களாவோ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சிகிச்சைக்காக பயன்படுத்துகிறோம்ல, இந்த ஆற்றலை தன் கைவசப்படுத்தின பிறகு நம்ம சிகிச்சைக்காக பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அது வந்து என்னென்னா, அதாவது குங்குமப்பூ மை, அதுக்கடுத்து நாணல் அல்லது மூங்கில் பேனா எழுதுகோள், அடுத்து வந்து அந்த செம்பு தகடாக இருக்கலாம், தங்கத்தகடாக இருக்கலாம், வெள்ளி தகடாக இருக்கலாம், அல்லது சுத்தமான ஒயிட் பேப்பராக இருக்கலாம், அல்லது பருத்தி இலை நெஞ்ச ஒரு கிளாத்து துணியை வச்சு பயன்படுத்தலாம், பட்டு பயன்படுத்தலாம், அதில் எழுதலாம். இதுக்கெல்லாம் இல்லாமல் மிருகங்கள் தோல், சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட மிருகங்களுடைய அந்த தோல், அந்த தோலை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பக்க விளைவுகளை பற்றி பார்க்கலாம் அடுத்து. அதாவது பக்க விளைவுகள்னாவே ஜின்னுகள்னாவே பக்க விளைவு இருக்கத்தான் செய்யும். பக்க விளைவுகள் இல்லாத ஜின்னுகள் ஒரு ஜின்னுகள் இருக்குது, பக்க விளைவுகள் இல்லாமல். பெரும்பாலும் ஜின்னுகள்னாவே பக்க விளைவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஜின்னுகள் என்ன பண்ணோம்னா, மஜ்ஜை இருக்கு இல்லையா உடம்புல, அந்த மஜ்ஜையை வந்து ஒரு விதமாக வந்து அது எடுக்கும். இது வந்து பெரும்பாலும் வந்து இதை யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் வந்து இது மஜ்ஜை எலும்பு மூளைகளை வந்து அதை வந்து அது ஒரு ட்ரை ஆகும். அப்படிங்கும்போது அது ஜின்னுகள்னாவே அந்த ஒரு பிரச்சனை இருக்குது.
எல்லா ஜின்னுகளும் ஏதோ ஓரிரு ஜின்னுகளுக்கு வேணால் பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி பெரும்பாலும் ஜின்னுகள்னாவே நம்ம உடம்பு ரீதியாக வந்து ஒரு சில உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குத்தான் வந்து இப்போ நம்ம நேரடியாக வரும்போது நான் விளக்கங்கள் சொல்கிறேன், அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம எல்லார் மாதிரி நம்ம டக்குன்னு உடனே நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம அழைச்சோம்னா நம்ம உடலில் வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது வந்து எப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து முன்னால் வச்சு நம்ம இது பண்ணணும். அது வந்து நான் அந்த வழிமுறைகள் வந்து நான் நேரடியாக வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இதுக்கு பக்க விளைவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விசித்திரமான குரல்கள் கேட்குறது, அது மாதிரி வந்து காது வந்து இறைச்சலை கேட்குறது, காது இறையும், அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அனுபவங்களை கொடுக்கும். இல்லை சம்பந்தமில்லாத ஒலி சத்தங்கள் அந்த மாதிரி கேட்கும். தூக்கத்தில் திடீர் விழிப்பு, நல்லா தூங்கிக்கிட்டோமோ டக்குன்னு யாரோ எழுப்புன மாதிரியான ஒரு உணர்வு, அந்த ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும். உடல் சோர்வை ஏற்படுத்தும். மற்றும் இறப்பை பிரச்சனை, ஜீரணத்தில் வந்து சில உபாதைகள் ஏற்படும், இறப்பை உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் படபடப்பு, பதட்டம், சில சமயங்களில், எல்லா நேரமும் இல்லை, சில சமயங்களில் படபடப்பு, திக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் இல்லைங்களா, அது மாதிரி வந்து படபடப்பு, பதஷ்டம், அதுக்கடுத்து வந்து கெட்ட கனவுகள், இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. சரி, ஓரளவுக்கு இந்த வீடியோவில் வந்து சலீம் அப்படிங்கிற ஆற்றலை பற்றி தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன்னு நம்புகிறேன். அப்படி சில சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து என்னை ஃபோனிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ, வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப்பிலும், உள்நாட்டவர் ஃபோனிலும் நேரடியாகவும் வந்து உங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். சரி, இந்த ஆற்றலை வந்து சமூகத்திற்கோ அல்லது இயற்கைக்கோ குந்தகம் இல்லாமல் அறம் இழந்த செயல்களுக்கு பயன்படுத்தாமல் நன்மையை செய்யுங்கள். மகிழ்ச்சி.